பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் அதில் குழப்பம் விளைவிக்காதீர். இங்க பூமியில் சொன்னா என்ன அர்த்தம்? மனிதர்களை பற்றி சொல்லப்படுது. சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் ஒரு மனிதன் அமைதியாகவும் சமாதானமாகவும் நல்லிணக்கத்தோடும் வாழ்ந்துட்டு இருக்கும் போது குழப்பம் விளைவிக்காதீர். அதாவது நம்ம செய்யக்கூடிய காரியம் அல்லது சொல்லக்கூடிய ஒரு சொல் அவங்களுக்கு தெளிவு தரணுமே தவிர குழப்பத்தை உருவாக்கக்கூடாது. அந்த மனிதன் அமைதியும் நிம்மதியோட வாழ்ந்துட்டு இருக்கான். நீங்க சொல்லக்கூடிய அல்லது செய்யக்கூடிய ஒன்று அவனுடைய அமைதியை குலைக்கக்கூடியதாக இருக்க. எப்ப சொல்றாங்க? சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் பல குழப்பத்துக்கு அப்புறம் இப்பதான் அவங்க அமைதியாகவும் இருக்காரு, தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சு நிம்மதியாகவும் இருக்காரு. அங்க நீங்க குழப்பத்தை உண்டாக்காதீங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு, அதுல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு, அது அவருக்கு எந்த கேடும் இல்லை. நீங்க அங்க போய் அவங்க கிட்ட ஒண்ணுமே கேட்கல, அவனுக்கு நல்லது பண்றேன்னு போய் நான் பண்ற மாதிரி நீங்க பண்ணா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அந்த சொர்க்கத்தை பத்தி எல்லாம் கவலை பண்ண, அவனுக்கு அதை பத்தி தெரியும், அது நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டு. சரி, படைச்சவனுக்கு தெரியும், படைச்சவனுக்கு தெரியும் தன்னுடைய படைப்புகள் எப்படி வாழணும்னு தெரியும். நீங்க என் கடவுள் சொன்ன விஷயத்த அவனுக்கு சொல்ல வந்தேன். கடவுள் அப்படி யாரையும் அப்படி சொல்லலாம் சொல்லல. முதல்ல புரிஞ்சுக்கணும். பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் அதை குழப்பத்தை விளைவிக்காதுன்னு அவனே சொல்லிட்டு அவனே ஒரு ஆள் அனுப்பிச்சு எங்க வழிமுறையை நீங்க பின்பற்றினீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிருவீங்க. அதான் சரி சொல்லுது. படைச்சவனை பின்பற்றினா தான் நீங்க அமைதி நிம்மதியா வாழ முடியும். அவன் அமைதி நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப அவன்கிட்ட போய் நீங்க எதுவா மாற்ற போறீங்க? நீங்க என்ன சொல்லி மாற்ற போறீங்க? யாரு குழப்பத்துல இருக்கிறானோ, சமாதானம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறானோ, சமாதானத்தை தேடுறானோ, தெளிவை தேடுறானோ, அவங்களுக்கு அங்கிருந்தே தான். இங்க ஒரு குழப்பத்தை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அங்க ஒரு தெளிவு தேவை இருக்குன்னா அங்கிருந்துதான் ஒருத்தன் வருவான். அவனுக்கு தான் அங்க இருக்கிற பிரச்சனைகள் தெரியும். அப்ப கடவுள் படைச்சவன், கடவுள் சொல்லும்போது நம்ம சகலத்தையும் படைச்சவன் அங்கிருந்த ஒரு மனிதன் அவனை தேர்ந்தெடுத்து அங்கிருக்கிற மக்களுக்கு அந்த மனிதனுக்கு தான் தெரியும் அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் வந்து நீங்க சொல்றதுல ஒண்ணுமே இல்லை. நீங்க குழப்பத்தை ஒண்ணு பண்றீங்களா? யார் ஒருத்தர் அறிவிக்கிறார், எப்படி அறிவிப்பு? நான் மனிதர்களை அவருடைய குழப்பத்தை நீக்குவதற்காக அவர்களில் இருந்தே தேர்ந்தெடுத்துன்றான். இறைவனுடைய வழிமுறை பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் அது குழப்பத்தை உண்டாக்குவீர்கள். அவங்க தெளிவா இருக்கிறாங்க, அவனுக்கு சொல்ல வேண்டிய தேவை ஒண்ணுமே இல்லை. யார் குழப்பமா அடைந்து தெளிவு தேடி இருக்கும் நிலையில் இறைவனுடைய செய்தி வருது, தூது செய்தி. தூதுன்னு என்னது? பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு மனதும் அமைதியாக வரக்கூடிய செய்தி தான் தூது செய்தி. அதை கொண்டு வருவர் தூதர். அவர் இறைவனுடைய செய்தி அறிவிக்கிறார், அவருடைய செய்தி கிடையாது. புரிஞ்சுக்க, முதல்ல அதை புரிஞ்சுக்க.